ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டினரி விலாக் தான் இது. நேற்று எடுத்தது. எப்பயுமே எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு தான். இன்றைக்கி நேற்று வந்து நம்ம ஒரு டிஃபன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுது. அதெல்லாம் டிஃபன் பண்ணுவோமே சொல்லிட்டு ரவா உப்புமா பண்ணேன். ரவா உப்புமாலாம் எல்லோரும் இதெல்லாம் இதில் வீடியோவில் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டாதீங்க. ரவா உப்புமா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணினேன். தப்பாக பண்ணினேன், ஆனால் அது சூப்பராகிடுது. எப்பயுமே நல்லா எல்லாமே தாளிச்சிட்டு அதில் வந்து நல்லா சுடுதண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் ரவையை போட்டு கிண்டுவேன். இன்றைக்கி வந்து மறந்து போய் தாளிக்கிறப்பே ரவையை போட்டுட்டேன். அந்த ரவை வந்து நல்லா உப்புமா உதுராக சட்னி, தேங்காய் சட்னியோட சூப்பராக இருந்தது. மத்தியானம் 2 மணி வரைக்கும் பசிக்கவே இல்லை. சமைக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சாதம், ரசம், கோவக்காய் பொரியல். சாதம் வந்து இது நிறைய ரசம் வந்து நமக்கு காய்ச்சலாக இருக்கிற பார்த்தா அந்த ரசத்தோட அருமை தெரியும். நல்லா மிளகு ஜீரகம் போட்டு ரசப்பொடி வீட்டில் திரிச்சு வச்சுருக்கேன். என்னுடைய பழைய வீடியோ போய் பாருங்கள். ரசப்பொடி பண்ணின வீடியோ நிறைய போட்டிருக்கேன். கோவக்காய் பொரியல், பக்கோடா, மாங்காய் ஊறுகாய் நிறைய ஊற்றி ரசத்தை வந்து தட்டு நிறைய ஊற்றி சாப்பிட்டு நிறைய மிளகு எல்லாமே அதில் சேர்றதுனால வந்து ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ் கணக்குலேயே நம்ம வந்து ரசத்தை ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு ஒரு சுட்ட அப்பளம் வேறு நான் யூஸ் பண்ணேன். கொத்தவரங்காய் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே வடகம் காமிச்சிருக்கேன். நான் மறுபடியும் வாங்கிட்டு வந்தேன். அதாவது அந்த பார்க்கில் வந்து வாசலில் காய்கறி விற்றுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாம் மிஞ்சி போன கொத்தவரங்காய் கிலோ 20 ரூபான்னு கொடுத்தாங்க. 1 kgக்கு மேலேயே இருந்திருக்கும். வாங்கிட்டு வந்து நல்லா வெயில் அடிச்சது 3 நாளாக மதுரையில். அதில் வந்து நல்லா வேக வச்சு ஆஃப் வேக்காடு நம்ம வந்து வேக வச்சு உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வெயிலில் பிளாஸ்டிக் பேப்பர் நல்லா அலம்பி அதில் காய வச்சுருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் 400 கிராமாக ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷு தோட்டத்தை கொத்தவரங்காய். எனக்கு வந்து கொத்தவரங்காய் வடகம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் 1 இயருக்கு நான் வீட்டிலேயே தான் போட்டு வைப்பேன். எனக்கு கடையில் வாங்கினது என்னமோ ரொம்ப பிடிக்கவே செய்யாது. அது கடிக்கவே முடியாது போல் இருக்கும். நம்ம வீட்டில் வாங்கினது நல்லா கடித்து சாப்பிட்றாப்புல இருக்கும். இந்த தடவை இந்த வருஷத்துக்கு வேணுங்கிற கொத்தவரங்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். திருப்பி போட்டதையே போட வேண்டாம் தான் வீடியோ போடலை. என்னுடைய பழைய வீடியோவில் எல்லா வத்தலுக்குமே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். லாங் வீடியோவில் போய் பாருங்கள். இந்த வத்தல் வந்து நம்ம வந்து டக்குன்னு ஒரு சாப்பாடு உதவி சாதமோ ஒரு கூழோ கஞ்சியோ என்ன போட்டு கொடுத்தாலும் மோர்மிளகா வத்தலும் வெண்டைக்காய் வத்தலுக்கு ஈடு கிடையாது. எப்பயுமே மீஷோ ரிவ்யூ பண்ணுவேன். இன்றைக்கி அமேசான் என் டாக்டரை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்திருக்கு. யானை வரும் முன்னையும் பணி யோசை வரும் பின்னையும் பேரம் வரத்துக்கு முன்னாடியே அமேசான்லேருந்து நிறைய புக்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு பாட்டி ட்ரைனிங். யூஎஸ்லலாம் பாட்டி ட்ரைனிங் 2.5 இயர்ஸ்குள்ளேயே பண்ணிடுவாங்க. 2 இயர்ஸ்குள்ளேயே பண்ணிடுவாங்க. என் பேரருக்குலாம் 1.5 இயர்ஸ்குள்ளேயே பண்ணியாச்சு. இதை நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணுறாப்புல ஒன்று வாங்கியிருக்கோம். இது எப்படி யூஸ் ஆகுது, இதனுடைய எப்படி யூஸ் ஆக போகிறதுங்கிறத விட இது வந்து ஸ்டெப்பு கணக்கில் நம்ம எங்கள் வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறப்பல இருக்குது. அதனால் இதில் ஸ்டெப்பில் ஏறி குழந்தையாக உட்காந்து அதுவாக போய்க்கும். மேலே ஒரு குஷன் இருக்குது. இதை ஸ்டூல் மேலே வச்சு காமிச்சிருக்கேன். இது ஒரு அமேசான் ப்ராடக்ட்டு. 1500க்கு மேலே ரேட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவல் ரேட் என்னன்னு தெரியல. பட் வந்து இது வந்து குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டி ட்ரைனிங் பண்ணாதவங்களுக்கு வந்து இது நல்லா யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி பார்க்கில் சாயங்காலம் எடுத்தது. புதுசாக பிளாக்கில் நிறைய வாத்து போட்டு வந்து பிளாக் சாரீ கட்டியிருந்தேன். அதுக்கு மேட்ச்